தொட்டவனை சுட்டு புதைச்சிட்டு தான் அப்புறமா புதைக்கவே விடுவேன் அப்படின்னு ஒருத்தர் ஓட்டு விழுது ஓட்டு விழல அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம பேசுற ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சமீபத்தில் கூட அண்ணன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்குற போது அங்க பெண்கள் அவரை பேச வேண்டும் பார்க்கணும் சொல்றாங்க மேடை அருக வந்து. அப்ப என்னன்னு சொல்லி அண்ணன் கொஞ்சம் குடிஞ்சு கேட்கிற போது இந்த பெண் பிள்ளைக்கான சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவனை கொன்னுட்டு தான் பிள்ளைய புதைக்க விடுவேன்னு சொன்னதை நினைவு கூர்ந்து அந்த பெண்கள் பேசுறாங்க, சுட்டு கொல்லக்கூடாதுன்னு பெட்ரோலை வாங்கி அவனை எரிச்சிடணும்னே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எங்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தீங்க ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களோ மக்களோ பேசி எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி ஓட்டு போட்டுரும் அப்படின்னு பேசி மக்கள் பேசி வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இல்ல இல்ல எங்களுக்கு இந்த இலவசமா இது கொடுத்தாங்க எங்களுக்கு நல்லா இருந்தது நாங்க ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் தலைவன்கிட்ட வந்து நீங்க சொன்னதான் சரி, ஆனா அப்படிலாம் இல்ல, இன்னும் அவனை எரிச்சு கொன்றணும்னே அப்படின்னு சொல்லி தன் மனதில் உள்ளதை ஒரு மக்கள் தலைவன் பேசுறான் அப்படிங்கிற மறுபடியும் அந்த தலைவன்கிட்ட போய் சொல்ற ஒரு காணொலியை நீங்க அந்த காணொலி தவிர்த்து ஒரு காணொலி பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டு அரசியல். ஏன்னா மற்ற காணொலிகளால் உருவாக்கப்படுவது தாங்கள் செய்கிற திட்டங்களை அது நலத்திட்டங்களாக மாற்றி அதற்கு ஆதரவு பெருக்கி ஆட்சியாளர்களே உருவாக்குவாங்க. ஆனால் அண்ணன்